They're now facing an El Nino. Record rainfall. Record-breaking rainfall. With a new UK record temperature. El Nino is almost at an end, the Bureau of Meteorology says. எல் நினோவை பற்றி ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருந்தோம். அந்த காலகட்டத்தில் அதிகமான நபர்கள் எல் நினோவை பற்றி பேசாததுனால அதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸுக்கு இது என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாளடைவில் நடக்கக்கூடிய விஷயங்களை திரும்ப திரும்ப அந்த வீடியோவை பார்க்க வச்சு இது ஒரு பெஸ்ட்டான டாபிக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா இப்போ ஜூன் 1ஆம் தேதி, இந்த ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு சம்பவம் ஆரம்பிக்குது. அந்த சம்பவம் தான் லா நினோ. அமெரிக்காவிலிருந்து இந்தியா வர இந்த லா நினோவுக்காக கொஞ்சமாக பயந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் சந்தோஷமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே பயப்பட வேண்டியதா இல்லை சந்தோஷப்பட வேண்டியதா அப்படிங்கிறதுலாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். லா நினோனா என்ன, இந்த லா நினோ வந்தால் என்ன நடக்கும், இந்தியாவை பாதிக்குமா, பசிபிக் பெருங்கடலில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் உலகெங்கிலும் பரவுகிறது அப்படின்னா இந்திய பெருங்கடலில் இதே மாதிரியான ஒரு மாற்றம் நிகழுமா, தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும், நீங்கள் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு என்ன நடக்கும், இதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தமிழ் பொக்ஷம் அப்படின்னு சொல்லும்போதே கிட்ஸ் பெஸ்டியை பற்றி அதிகமாக நம்ம தமிழ் பொக்ஷத்தில் சொல்லலை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த சிரிஸ்கோப், மைக்ரோஸ்கோப்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. மைக்ரோஸ்கோப்லாம் ரொம்ப பெரிய அளவில் விலை உயர்ந்த பொருளாக பார்க்கப்பட்டது. ஆனால் நம்ம kidsbestie.comல சிரிஸ்கோப் அப்படின்னு சொல்லி மேக்னிஃபிகேஷன் 300x இருக்கக்கூடிய ஒரு DIY டூ இட் யுவர் செல்ஃப் கிட் அப்படிங்கிறது தான். அதுக்குள்ளே தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது. ஸோ ஒரு சிரிஸ்கோப்பை வாங்கி உங்களுடைய குழந்தையிடம் ஒரு ஸ்டெம், அதாவது ஒரு தாவரத்தினுடைய சின்ன ஒரு ஸ்டெம் எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும், நம்முடைய வாட்டர் எடுத்து பார்த்தா அந்த மாலிகூல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு சிரிஸ்கோப்பை வாங்கலாம். விலை வெறும் 325 ரூபாய். கிட்ஸ் பெஸ்டி 10 அப்படின்னு சொல்லி ஒரு கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. கீழே அதற்கான லிங்க் இருக்குது. உங்கள் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்றா இருக்க போது அதை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, அதில் லைட் ஆன் பண்ணுறது எப்படி, அதில் ஸ்லைடு வைப்பது எப்படி அப்படிங்கிற கம்ப்ளீட் அதனுடைய யூசர் மேனுவல் வீடியோ எல்லாம் அவைலபிள் தான் kidsbestie.com. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல் நினோவா இருக்கட்டும், லா நினோவா இருக்கட்டும், இது இரண்டுமே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எல் நினோ சதர்ன் ஸ்வேயிங் அப்படிங்கிறது தான். இந்த எல் நினோ சதர்ன் ஸ்வேயிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃப்ரேம்வொர்க். இதில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் ENSO அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் தேடி பார்த்துக்கோங்க, இல்லாட்டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க மாணவர்கள். ENSO அப்படிங்கிறதுல சேஞ்ச் ஆகிறது தான் எல் நினோவா மாறுதா லா நினோவா மாறுதா அப்படிங்கிறத நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பாங்க. இது இன்னைக்கு நேற்று கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாதுங்க. 100 வருடங்களுக்கு மேலே இந்த எல் நினோவு குறித்தும் லா நினோவு குறித்தும் நம்முடைய விஞ்ஞானிகள் மிகப்பெரிய அளவில் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஸோ முதல் விஷயம், நம்ம ஊருக்கெல்லாம் மழை வருமா வராதா அப்படிங்கிறத எப்படி நம்முடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. 2 மெத்தட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று அப்படிங்கிறது நம்முடைய ஒரு 100-150 வருடத்திற்கான அந்த வெதர் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். அந்த வெதர் ரிப்போர்ட், கடலில் ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாற்றங்கள், இதை பேஸ் பண்ணி அதில் நிறைய சென்சார்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அப்போ இந்த சென்சார்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் பேஸ் பண்ணி தான் அடுத்ததாக வரக்கூடிய ஒரு 40 நாளைக்கு எப்படி இருக்க போகுது, அடுத்த மாதத்தில் எப்படி இருக்க போகுது, இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற வெதர் ரிப்போர்ட் நமக்கு தருவாங்க. இது முதல் மெத்தடாக இருந்துச்சு. அப்படின்னா இரண்டாவது மெத்தடில் தான் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறதுலாம் ஒர்க் பண்ண தொடங்குது. இந்த இரண்டாவது மெத்தடில் பர்டிகுலராக ஒரு இடத்துல ஒரு வெப்பநிலை வெதர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அங்கேருந்து ஒரு 10 நாட்களுக்கு 7 நாட்களுக்கு வெதர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சூப்பர் கம்ப்யூட்டர்னுடைய இன்புட்டாக கொடுத்து நம்ம ஒரு அவுட்புட்டை எடுப்போம். ஸோ சூப்பர் கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி டேட்டா அப்படிங்கிறது இருக்குது. அந்த டேட்டா செட்டை வச்சு இது என்ன செய்யும், கொஞ்சமாக ஆராய்ச்சிலாம் பண்ணி கடைசியாக நமக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத தரும். ஸோ இந்த 2 ப்ரெடிக்ஷன்லேயுமே எரர்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் அக்யூரேட்டாக நம்முடைய விஞ்ஞானிகளால் இப்போ மழை வரும், இவ்வளோ மழை வரும் அப்படிங்கிறத இன்றைக்கும் சொல்ல முடியாத நிலைமையில் நம்ம இருக்கிறது. ஸோ வானிலையை ஓரளவுக்கு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமே தவிர தெள்ள தெளிவாக ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அக்யூரேட்லி முடியாது, பட் அப்ராக்சிமேட்லி முடியும். ஸோ ENSO பார்த்துட்டோம், எல் நினோ பற்றி ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டோம். அப்போ லா நினோவுக்கு வரப்போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இந்த டிராபிக்கல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை டிராபிக் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, வெப்ப மண்டலங்கள் அப்படின்னு சொல்கிறது தான். தமிழ்நாடும் ஏன் இந்தியா கூட ஒரு வெப்ப மண்டலத்தில் இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன வெப்ப மண்டலம்? ஃபர்ஸ்ட் பூமி.
அந்த பூமியில பூமத்திய ரேகை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த பூமத்திய ரேகையின் அருகில் இருக்கக்கூடிய நாடுகளை இல்லாட்டி அந்த ரீஜனை தான் நம்ம வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூமத்திய ரேகை பூமி அப்படின்னு சொல்லும்போது 2 ரேகைகள் அப்படிங்கிறது கற்பனை கோடுகளாக வரையப்பட்டிருக்கின்றன. ஒன்று டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிராபிக் ஆஃப் கேன்சருக்கும் டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் இடைப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் நம்ம வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெப்பமண்டலம் அப்படிங்கிற இந்த ரீஜனில் தான் சூரிய கதிர்கள் அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாக ரொம்ப நாட்களாக இருக்கக்கூடிய ஏரியா. இதை விட்டு மேலே போனாலும் சரி, இதை விட்டு கீழே வந்தாலும் சரி, அதாவது டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே போனாலும் சரி, டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு கீழே வந்தாலும் சரி, சூரிய ஒளியில் மிகப்பெரிய அளவில் என்ன வரும்? மிக குறைவான சூரிய ஒளி மட்டும்தான் வரும். அப்படின்னா இந்த எல்னினோவும் லானினோவும் எந்த ரீஜனை தான் அஃபெக்ட் பண்ணும்? இந்த வெப்பமண்டல நாடுகளை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். அதாவது இந்தியாவும் அதுக்குள்ளே இருக்கு. இந்த பூமியினுடைய டிராபிக் ரீஜன்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், உங்கள் நாடு அதுக்குள்ளே இருக்குன்னா லானினோ வந்துட்டு இருக்குப்பா அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ எல்னினோ முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் எஸ், இப்போதைக்கு எல்னினோ அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோ ஃபேஸாக முடிஞ்சு நியூட்ரல் ஸ்டேஜில் இருந்தோம். நியூட்ரல் ஸ்டேஜில் இருந்தது மட்டும் இல்லாமல் இப்போ லானினோவை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதெல்லாம் ஒரு காற்றினுடைய சர்க்குலேஷனை பேஸ் பண்ணி தானே இருக்குது. வெப்பக்காற்று காற்று சூடாகுது, சூடான காற்று கிழக்கிலிருந்து மேற்கும் இல்லாட்டி மறுபடியும் கிழக்கிலிருந்து மேற்கு போகிற காற்று குளிர்வடைகிறது. இதை தானே எல்னினோ லானினோன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த சர்க்குலேஷனுக்கு வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் கில்பர்ட் வாக்கர் அவர்களுடைய நினைவாகத்தான் இந்த வாக்கர் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அப்படின்னா 3 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று வெப்பமண்டலம், அடுத்ததா எல்னினோ லானினோ வருவதற்கான காரணம், 3வதா வாக்கர் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது. சரி, இனி கொஞ்சமா நம்ம ரிவைண்டுக்கு போகலாம். 2023 இருந்து நம்ம கவனிச்சு வந்தோம்னா கடந்த 10 மாதங்கள் உலகத்திலேயே இதுவரையிலும் இந்த அளவுக்கு வெப்பநிலையை பதிவு செய்ததே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு. கடந்த 10 மாதங்கள் தான் ரொம்ப பெரிய அளவில் மைல்ஸ்டோனா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். முந்தா நேற்று கூட டெல்லியில் 52 டிகிரி செல்சியஸ். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்க்குறேன், வாட்டர் டேங்க் சும்மா டபன்னு கொதிக்க வச்ச தண்ணீர் மாதிரி என்ன செஞ்சிட்டு இருக்கு, கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கான சூடு வெப்பம் அப்படிங்கிறத நாம் உணர்ந்திருப்போம். நாம் மட்டும் கிடையாதுங்க, உலகத்தில் பல இடங்களில் இதே மாதிரியான வெப்பநிலையை உணர்ந்திருப்பார்கள். அப்போ இதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் 2 to 7 வருடங்களுக்குள் எப்போவாவது நடக்கக்கூடிய எல்னினோ தான் காரணம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொன்னாங்க. அந்த வீடியோவை நம்ம பார்த்துட்டோம். 2 to 7 வருடங்களுக்குள் இல்லாட்டி 9 மாதங்களில் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும், அது எல்னினோ. எல்னினோ நடந்த கொஞ்சம் நாட்கள்லேயே லானினோ நடக்கும். அப்படின்னா நம்ம கடலுக்கும் நம்முடைய என்விரான்மெண்ட்டுக்கும் ஏதாவது கம்யூனிகேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த கம்யூனிகேஷன் தான் எல்னினோ லானினோ. எல்னினோவை பொறுத்த வரைக்கும் சூடான இடமாக நம்முடைய இந்தியா மாறியது, சரிதானே? மிகப்பெரிய அளவில் வெப்ப அலைகள் எல்லா இடங்களிலுமே ஹீட் வேவ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருந்துச்சு. நம்முடைய ராணுவ வீரர்கள் கூட இந்த ஹீட் வேவால் பலியானார்கள் அப்படிங்கிற செய்தி நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. பாகிஸ்தான்லையும் ஹீட் வேவ், இமயமலைக்கு இந்த பக்கமாக இருக்கக்கூடிய இந்த வெப்பமண்டல நாடுகளில் எல்லாத்துலேயுமே ஹீட் வேவ் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருந்துச்சு. இதை எல்லாரும் உணர்ந்தனால தான் இந்த ஹீட் வேவ் காரணமாக வரக்கூடிய மிகப்பெரிய கொடிய நோய்களை பற்றி எல்லாமே பதிவு பண்ணியிருந்தோம். அப்போ இந்த ஹீட் வேவ்ல இருந்து அடுத்ததாக என்ன வரப்போகுது, லானினோ வரப்போகுதுன்னு சொன்னேன். எல்னினோ ஹீட்னா லானினோ உங்களை குளிர வைக்க போகிறது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நம்முடைய அந்த பசிபிக் பெருங்கடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரீஜனை மட்டும் எடுத்துக்கோங்க. பசிபிக் பெருங்கடலை பூமியினுடைய மத்திய ரேகை, பூமத்திய ரேகைன்னு சொல்லுவோம்ல, அதில் இருக்கக்கூடிய ஒரு தொட்டியாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு தொட்டி. அந்த தொட்டியில் தண்ணி இருக்குது, அதுதான் பசிபிக் பெருங்கடல். அந்த பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாற்றங்கள் தான் 0.5 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது உயர்ந்தது என்றால் அதை எல்னினோன்னு வச்சுக்கோங்க. 0.5 டிகிரி செல்சியஸ் கம்மியாகுது, நார்மல் டெம்பரேச்சர் விட கம்மியாகுது அப்படின்னா அந்த இடத்துல லானினோ வந்துருச்சுங்கிறது தான் அர்த்தம். அப்போ இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நிறைய சென்சார்ஸ், நிறைய விதமான டேட்டா வச்சு விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காங்க. ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை லானினோவினுடைய தொடக்கம் நியூட்ரல் ஸ்டேஜிலிருந்து, அதாவது எல்னினோவுக்கு பிறகு நியூட்ரல் ஸ்டேஜ்லேருந்து லானினோவுக்கு நம்ம என்டர் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். அமெரிக்க விஞ்ஞானிகள் இது இப்போவே தொடங்கிருச்சு அப்படின்னு சொன்னாலும் ஆஸ்திரேலியாவை சார்ந்த விஞ்ஞானிகள் இல்லை, இன்னும் 2 மாதங்கள் இருக்கும் லானினோ தொடங்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோராயமாக இந்த ஜூன்லேருந்து நம்ம லானினோ தொடங்கிருச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ லானினோ தொடங்கிருச்சுன்னா என்ன நடக்கும்? நமக்கு கிடைக்க வேண்டிய மழையின் அளவு அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய மழைப்பொழிவை விட கூடுதலான மழைப்பொழிவை இந்த வருடம் எதிர்பார்க்கலாம். போன தடவை எல்னினோ வீடியோ போட்ட போது மிகப்பெரிய ஒரு வறட்சியும்
வறட்சிக்கு பிறகு மழை இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த லானினோ அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதத்திலிருந்து அடுத்ததாக வரக்கூடிய ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மழை கொட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மல் மழை சதவீதத்தை விட 6% எக்ஸ்ட்ராவா மழைப்பொழிவு இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ கடைசியாக வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. பருவமழையினுடைய இரண்டாவது பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் மாதம் வரை இந்த பருவமழையினுடைய இரண்டாவது பாகம் ரொம்ப பெரிய அளவில் உபரி மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ செப்டம்பர்லேருந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் இந்த இடத்துல தான் கொஞ்சம் சூதானமாக நம்ம இருந்துக்கணும் அப்படிங்கிறது. ஸோ பருவமழை கிடைக்கும். ஆனால் பருவமழைக்கு பிறகு நம்முடைய வெதர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இன்றைக்கும் அன்பிரடிக்டபிள் தான். இவ்வளவு சூடு இருந்ததுனால பூமி மறுபடியும் குளிர்ச்சி அடைவதனாலையும், அதுவும் குறிப்பாக நவம்பர், டிசம்பரில் அதிகமாக நமக்கு மழை கிடைத்து வந்தது தான் தொடர்ச்சியாக இருந்ததுனாலையும் இந்த நவம்பர், டிசம்பர் அப்படிங்கிறதும் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தருணம். சரி, இது ஒரு கிளைமேட் சேஞ்சினுடைய எஃபெக்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நம்முடைய உடல்நிலை எப்போவுமே சீரான ஒரு வெப்பத்தில் இருக்காது. திடீர்னு நம்முடைய உடம்புல ஹீட் அப்படிங்கிறது கூடும், திடீர்னு பார்த்தா குறையும். இதே மாதிரி தான் இந்த கடலும் நம்முடைய வெதர் கிளைமேட்டும் அப்படிங்கிறது கம்யூனிகேட் பண்ணி உலகத்தில் இந்த பூமியில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதற்காக இந்த மாதிரியான வெப்பக்காற்று அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கும், குளிரான காற்று ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கும் மாற்றி மாறி வீசிட்டு இருக்கு. ஸோ இந்த சமநிலையை பேணி காப்பது அப்படிங்கிறத நம்முடைய இந்த கிளைமேட் கரெக்டாக தான் செஞ்சுட்டு இருக்கு. ஆனால் என்ன, உலகம் மிகப்பெரிய அளவில் உஷ்ணநிலை அடைவதற்கு கிளைமேட் சேஞ்ச் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதை 150 வருஷமாக நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் இதற்கு ஒரு சான்றாக நாம் பார்க்கலாம். சரி, இது பசிபிக் பெருங்கடலில் நடக்கக்கூடிய மாற்றம் மிக்கி. இந்திய பெருங்கடல் இப்படி ஏதாவது மாற்றம் நடக்குமா அப்படின்னு பார்த்தா ஆமாம். இந்திய பெருங்கடல் இருமுனையம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா இந்தியன் ஓஷியன் டைபோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்திய ஓஷன் இருமுனை அப்படின்னு சொல்கிறதும் வெப்பநிலை கூடுதலும் குறைவும் அப்படிங்கிறது தான். அப்போ கூடுதல் முடிஞ்சிருச்சு, வெப்பநிலை கூடியிருது, இந்த இந்திய பெருங்கடலிலும் நின்று விட்டதாகவும் வெப்பநிலை குறைய தொடங்கி இருக்கிறது இந்த இந்திய பெருங்கடலில் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்னும் ஓரிரு மாதங்களில் நமக்கு கிடைச்சிரும். அப்படி கிடைக்கும்போது நாம் எல்லாருமே குளிருக்கு தயாராக வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். எப்போதும் இருப்பதை விட இந்த வருடம் குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க போகுது. கொஞ்சம் சூதானமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, நமக்கான பிஸ்னஸ், அடுத்ததாக நம்முடைய ட்ராவல் பிளான் எல்லாமே அடுத்த 6 மாதங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு காணொலியாகத்தான் இந்த லானினோ பதிவு அப்படிங்கிறது இருக்க போகுது. இன்னையிலேருந்து நீங்கள் குறிச்சிக்கோங்க, மிகப்பெரிய அளவில் இந்த மாற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமாக செய்திகளில் கேட்கும்போது நான் சொன்ன விஷயத்தெல்லாம் அது கூட அப்படியே இன்டகிரேட் பண்ணி கனெக்ட் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த காணொலி முக்கியமானது அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். நான் முதலே சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான கிஃப்டாக சிறுஸ்கோப், மைக்ரோஸ்கோப்பினுடைய சின்ன ஒரு வடிவம், உங்களாலேயே அதை மேக் பண்ணி நீங்களே உங்களுடைய குழந்தையே மைக்ரோஸ்கோப்பில் என்னெல்லாம் பார்க்குமோ அதை அந்த சிறுஸ்கோப் வழியாக பார்க்கலாம். விலை 325. கிட்ஸ் பெஸ்டி 10 அப்படிங்கிற கூப்பன் கோடுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ரொம்ப கூடுதலாக வேணும், பல்காக வேணும் விக்கி, என்னுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுக்க போகிறேன், பர்த்டே கிஃப்டாக கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே கீழே கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லதை பகிர்ந்து, இந்த வீடியோ உண்மையிலேயே நல்லதாக தான் இருந்திருக்கும், இதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.